எனக்கு நம்முடைய தமிழகத்தினுடைய முதலமைச்சர் என்றும் முதலமைச்சராக இனிமே அவர் தான் முதலமைச்சர். அதையும் தாண்டி இன்னைக்கு என்னை சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுத்த கொளத்தூர் தொகுதி மக்கள் உங்கள் அனைவருக்கும் பாதங்களை இன்னைக்கு மட்டும் இல்ல, 1996 இந்த வார்டில் எனக்கு மாமன்ற உறுப்பினராக என்னை தேர்ந்தெடுத்து மீண்டும் 2001 மீண்டும் மாமன்ற உறுப்பினராக சேர்மனாக நம்ம பக்கத்தில் என் தம்பி ரஞ்சனி இருக்காரு, எல்லாருக்கும் தெரியும். மீண்டும் 2006 என்னை நீங்க தான் எம்எல்ஏ ஆகிறீங்க. இன்னைக்கு நம்முடைய முதலமைச்சர் சார்பில் நீங்கள் தான் இன்றைக்கு என்னை முதலமைச்சர். அதெல்லாம் காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த ஒரே ஒரு முகம், வெற்றி முகம், இந்த நாட்டின் முதலமைச்சர் அவருடைய ஒரே முகம்தான். அவர் சொன்னார், நான் ஒரே ஒரு நாள் தான் 5 நிமிஷம் குளத்தூருக்கு போனேன். 5 நிமிஷம் குளத்தூருக்கு வந்தார். குளோஸ், குளத்தூர் கொத்து பரட்டா இல்ல, குளோஸ். அதுக்கு சாட்சி என்ன சொல்லட்டோமா, இங்க திமுக எப்படி ஆட்சின்னு என் சகோதரி இன்னும் எப்படி டான்ஸ் ஆட விட்ட மாதிரி நான் டான்ஸ் ஆடிச்சா டப்பா டான்ஸ் ஆடிச்சு பாத்துக்க. நான் அதை போட்டு ட்ரெஸ் தான் சொல்லுவேன். இனிமே தமிழ்நாட்டில் ஒரே முதலமைச்சர் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் ஜோசப் விஜய். ஒரே முதலமைச்சர், அவர் ஒண்டிதான், வேற யாரும் கிடையாது. 5 நிமிஷம் குளத்தூர் வந்து கொத்து பரட்டா. நீங்க நல்லா யோசனை பண்ணி பாருங்க, ஒரு நாள் ஃபுல்லா போயிருந்தா தமிழ்நாட்டுக்கு என்ன செய்யலாம்? 234 கொத்து பரட்டா தான். தம்பிக்கு வந்தா நான் ஒன்னும் என் முகத்தை வெளியே காமிக்கல. இந்த முகம் இருக்கு, ஒரு முகத்தை தான் சுத்தின்னு வரும். என் தலைவன் நாங்க கையை அப்படி கண்ணை காமிச்சா போறோம். விசில் தான் பறக்கும். அதனால லட்சுமி அம்மன் கோயில் திருவிழாவை இன்றைக்கு சிறப்பா இன்னைக்கு அப்புறம் இப்போ இன்னைக்கு என்ன வர வச்சிருக்காங்க, அந்த மாமா வர வச்சிருக்காங்க. எனக்கு நம்பிக்கை இனிமேல் லட்சுமி அம்மா நம்மளை விட மாட்டாங்கன்னு நமக்கு நல்ல நம்பிக்கை இருக்கு. அதையும் தாண்டி இந்த அம்மன் நம்முடைய முதலமைச்சரை கடைசி வரைக்கும் விட மாட்டாங்க. இந்த மாதிரி ஒரு முதலமைச்சரை நானும், உங்களுக்கு எல்லாம் தெரியும், நான் யாருக்கிட்ட எல்லாம் பார்க்கணும், எல்லாருக்கிட்டையும் பார்க்கணும். ஆனா இந்த மாதிரி ஒரு முதலமைச்சரை நான் பார்க்கலப்பா. நேற்றுக்கு கூட எல்லா இதுலயும் என்னை கூப்பிட்டாரு, அண்ணே வாங்கண்ணே எப்படிமே இருக்காங்க. நான் அப்படியே உட்காந்துட்டேன். அப்படி கூப்பிட்டு உனக்கு என்னன்னா வேணுமோ தொகுதிக்கு வேலை செய்யறேன். என்ன சொன்னாரு, தொகுதிக்கு என்னன்னா வேணுமோ அப்படியே அதிகாரி எல்லாம் அண்டு போயிட்டான். என்னடா ரோட்ல நின்று கூப்பிட்டு பேசிட்டு போறாரு. இதை மாதிரி ஒரு முதலமைச்சரை பார்க்கணும். ஒரு 5 நிமிஷம் வாய் தந்தாரு, அசம்பிளியும் ஓடி போயிடுச்சு. மௌனமாகிறாருன்றீங்க. சொல்லுமா, அதெல்லாம் நான் பாத்துறேன். அதான் பாத்துறேன் விடு, நாளைக்கு பாத்துறேன். இப்போ உங்களுக்கு எல்லாம் நான் உங்களுக்கு இப்போ இவ்வளோ பெண்கள் வந்திருக்கீங்க. நீங்க எல்லாம் ஓட்டு போடுறதுன்னு நான் ஜெயிச்சேன். ஜெயிச்சனா இல்லையா? நீங்க எல்லாம் சொல்லுங்க, நான் ஜெயிச்சனா இல்லையா? ஓட்டு போட்டீங்க.
ரெண்டாவது வாடியா மிஷின் ரிப்பேரா ஒதுப்பீங்களா நீங்க? இது நியாயமா? இந்த கேஸ் போடுறது நியாயமா? 8 நாள் போலாம் சமாளிங்க. ஒரு இந்த பொம்பளைங்கெல்லாம் போச்சு 8 நாள் உட்காந்து சோறு தண்ணி இல்லாம அதுலயும் தோத்துட்டானுங்க. முடிஞ்சு போச்சா? இரண்டாவது வெற்றி. இதெல்லாம் யாரு சேர்ந்துட்டா? உங்களோட சேர்ந்தது. தோத்துட்டு வீட்டுக்கு போக வேண்டியது. 8,895 ஓட்டுல ஜெயிச்சா விபிபிசின்னு பேரா. இந்த பல்பு பீஸ் போச்சுன்னா யார் தப்பு? சரி, நீங்கெல்லாம் நியாயமான ஊர் மக்கள். இந்த ஆட்சியை எலெக்ஷன் முன்னாடி யாருன்னு சொல்லுங்க. திமுக முதலமைச்சர் யாரு? ஸ்டாலின். அவர் ஆட்சியில் அவர் தோத்துட்டாருன்னா அவரை விபிபிசி ரிப்பேர் பண்ணிட்டாரு. அடுக்குமா இதெல்லாம்? இது எந்த கொள்ளையில் அடுக்கும்? கரெக்டா இருந்ததா? கரெக்டா இருந்ததா? 2வது வாட்டி ஜெயிக்குமா? 2வது வாட்டி ஜெயிக்குமா? 3வது வாட்டி ஜெயிக்க போறோமா? 4வது வாட்டி ஜெயிக்க போறோமா? எப்பவுமே நம்ம தான் ஜெயிப்போம் இல்லையா? எல்லாம் முடிஞ்சிச்சா? இப்ப எல்லாம் முடிஞ்சிச்சா? கேட்டு போறான் வீட்டுல தூங்குடாண்ணா பாத்துக்கலாம்டா. எங்க வேணாலும் போகும். என் தலைவன் இருக்கிறான். என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே. இருட்டினில் நீதி மறையட்டுமே. கண்ணாலே வெளிவரும் தலைநாதே என் தலைவன் விஜய் இருக்கிறான். எல்லாரும் நாளைக்கு நெருப்பு திருவிழா. தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளிக்கு பிறகு இந்த படத்துல ஒரு கலகலப்பும் கைகலப்பும், போயிட்டே தான் இருக்காரே தவிர பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. 2 பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க. தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளிக்கு பிறகு இந்த படத்துல ஒரு கலகலப்பும் கைகலப்பும், போயிட்டே தான் இருக்காரே தவிர பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. 2 பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.